நம்ம ஆன்மீகத்தில் கடவுளை விட மிக முக்கியமாக பார்க்குற ஒருத்தர்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தான். இங்கே பல கோடி பக்தர்கள் இருக்காங்க. அதில் பேர் போன பக்தர்கள் நிறையா பேர் இருக்காங்க. எஸ்பெஷலாக நம்ம ஹனுமர்ஜி கிட்டேருந்து ஆரம்பிச்சோன்னா நிறையா பேர் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பக்தர் யார்? அவரை பற்றி ஏதாவது ஒரு கதை இல்லை? ஒரு பக்தர், இது ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. ஒரு பக்தர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்தர். இன்னொரு பக்தர்கிட்ட சுவாமிகிட்ட பக்தி எப்படி வைக்கணும், அதனால் சுவாமிகிட்ட நம்ம உரிமை எடுத்துக்கிட்டோம்னா அதனால் நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பக்தர் நல்லா, பக்தர் தான் சொல்ல முடியாது, பக்தை ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கா. முதல்ல இதை சொல்லிவிட்டு அப்புறம் அதை சொன்னால் தான் புரியும். அந்த மலையடிவாரத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு அழகான பெண்மணி இருக்கா. வயசு ஒரு 22லேருந்து 25க்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண்மணி சதா தவம் இருக்கா. யாரை நோக்கினா சிவனை நோக்கி. எதுக்காக தவம் இருக்கா அப்படின்னா, நான் சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும், சிவபெருமானே நீ எனக்கு கணவராவா. இதுதான் இந்த பொண்ணு நிதம் வைக்கக்கூடிய கோரிக்கை. இந்த தவத்தினுடைய மகிமை என்னென்னா, போக 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 சித்தியாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப சித்து அப்படின்னா என்னென்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தவம் போகிறவா என்னாகும், நம்மளுடைய ஃபேஸை பார்த்தாலே நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குங்கிறத கணிச்சிடுவான். அது மாதிரி கணித்து அந்த ஊருக்கு வரக்கூடிய கெட்டதுகளாக இருக்கட்டும் நல்லதுகளாக இருக்கட்டும் இந்த பொண்ணு சொல்லிட்டு ஒரு குறி சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், சொல்லிட்டு வாழ்ந்துட்டு வரா. அவளுடைய குறிக்கோள் ஆனால் சிவனை நோக்கி மட்டும்தான் இருக்குது, டைவர்ட் ஆகலை. ஒரு நாள் என்னாச்சு, சிவன்லாம் உன்னை பார்க்க வரமாட்டார் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சொன்னோன்னே, இன்றைக்கி ஒரு ராத்திரி உனக்கு கெடும். யாருக்கு? சிவனுக்கு. இந்த பெண்மணி சொல்கிறா, ஒரு ராத்திரி உனக்கு கெடும். காலம்பரை பிரம்ம முகூர்த்தத்தில் நமக்கு கல்யாணம் நடக்கணும், சூரிய உதயத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கணும், அதுக்குள்ளே நீங்கள் வந்தாகணும். இந்த விஷயம் கைலாயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு தெரிய, சிவபெருமான் அந்த ஆழ்ந்த தவத்தில் மகிழ்ந்து இந்த பெண்ணை நோக்கி வந்துன்னுருக்கார். இந்த ஊர் மக்களுக்கு பயம். இவர் பாட்டுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாருன்னா ஊரில் உள்ள நல்லது கெட்டதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாதே, இந்த குழந்தைய நம்ம தெய்வமால பார்க்குறோம் இந்த பொன்மணியை அப்படின்னு சொல்லிட்டோம். சிவன் வர 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 இங்கேருந்து மக்கள் போய் போகாதேல்னு சொல்கிறா. வேலைக்கு ஆகலை. நேராக எல்லாம் பார்வதிட்டு போய்ட்றா. அம்மா அவன் வீட்டுக்காரர் இது மாதிரி பண்ணுறார், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்வதி ஒரே வார்த்தை சொன்னாலாம், அவளுக்கு தகுதி இருந்தால் நான் தடுக்க முடியாது, அது அவளுடைய பக்திக்கு அவர் பண்ணுறது, அந்த விஷயத்தில் நான் உள்ளே இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் அப்படிங்கிறத பார்வதி தெளிவாக சொல்லிடுறாலாம். வந்துட்டே இருக்கார். இந்த ஊர் மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. உடனே ஒரு யோசனை என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் அந்த மலை பக்கத்தில் சிவபெருமான் சூரிய உதயம் வரத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கணும் தானே பிரார்த்தனை போட்டிருக்கா. பின்னாடியிலேருந்து நெருப்பை மூட்டி விட்றார். மலைக்கு பின்னாடியிலேருந்து ஊர் மக்கள்லாம் நெருப்பை மூட்டி விட்றா. இந்த நெருப்பு தணல் அந்த ஒளி வர வர அந்த பொண்ணுக்கு பார்க்க சூரியன் உதயமாயிட்டார் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுறது. 10 அடியில் சிவன் இருக்கார். சிவன் அவள் கவனிக்கலை. நான் கூப்பிட்டும் நீ வரலை, நான் எதுக்கு இங்கே இருக்கணும்னு அந்த நெருப்புலேயே பஸ்பம் ஆயிடுறான். சிவன் பார்த்தார், நான் பாட்டுக்கு சிவனே தானடா அங்கே உட்காந்துருந்தேன், என்னையே கூப்பிட்டு இப்படி பண்ணுறீங்களேடான்ட்டு, சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு அந்த மலை மேலே போய் உட்காருங்கன்னு உட்காந்தார். அந்த மலை தான் வெள்ளையங்கிரி மலை. வெள்ளையங்கிரி ஆண்டவர், அங்கே கீழே ஒரு காவல் தெய்வம் இருப்பா, அந்த பொண்ணு தான் அந்த தெய்வமாக அங்கே வழிபட்டுருக்கான்னு ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதையை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கண்மூடித்தனமான பக்தி இருந்தால் கோபம் வரும். கோபத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அடித்தா கூட நமக்கு காயம் மாறிடும். சொல்கிற வார்த்தைகள் இருக்குது பாருங்க, அதுக்கு ஆயுஷ் ரொம்ப கெட்டி. இப்போ நான் உங்களை திட்டிடுறேன், நீங்கள் ஓகே நான் அப்புறம் நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுறோம். இன்னொரு நாள் வரும்பொழுது உங்களுக்கு தோணும், அன்னைக்கு நீங்கள் என்னை இப்படி தானே திட்டினீங்க, சொல்லலைனாலும் மனசுக்குள்ளது ஊண்டிங்க ஆழமாக கொண்டு இறக்கிடும். அந்த அளவுக்கு ஈக்குவல் இந்த கண்மூடித்தனமான பக்தி. பக்தி வைக்கலாம், எதுக்கு வைக்கலாமோ அர்த்தமுள்ள பக்தியாக வைக்கலாம். இந்த பொண்ணுக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பகவான்கிட்ட எப்படி பக்தி வைக்கலான்னு கற்றுக்கலாம். பக்தியிலேருந்து கோபம் வந்தால் என்ன விளைவாகும் அப்படிங்கிறத இந்த கதை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிறந்த பக்தரை பற்றின ஒரு கதை. சிறந்த பக்தரை பற்றின கதையை விட அந்த பக்தர் குருவாகி அந்த குருவுக்கு ஒரு சிஷ்யன் கிடச்சி குருவை மிஞ்சின சிஷ்யன் அப்படின்னு பேர் எடுத்த ஒரு கதை. இந்த காலிக்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் கல்கத்தா அப்படின்னு மறுபடி இப்போ சொல்லின்னு இருக்கோம். அங்கே போய் பார்த்தேன்னா மகாகணபதியை நமகாங்கிறது அவள் வாயில் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா வராது. ஜெய் ஸ்ரீராம் வராது. ஜெய் காளி தான் அங்கே. காளி கில்லா அப்படின்பா.
அந்த கல்கத்தாலேருந்து சிறிது தொலைவில் இருக்கக்கூடிய இடம் தான் தட்சிணேஸ்வர் அப்படின்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய காளி பார்த்தீங்கன்னா தட்சிண காளி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள். முன்னொரு காலத்தில் ராமகிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு ஐயர் இந்த அம்பாளை பூஜை பார்க்கறதுக்காக இங்கே வரார். அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் இன்னொரு கதையாக கொண்டு வரேன். இந்த அம்பாளை பூஜை பார்க்கறதுக்காக வரார். இங்கே வந்து பார்த்தோன்னே இந்த அம்பாளோட அழகுலையும் இந்த கண்ணில் தெரியும் இல்லையா ஒரு பவர், அந்த பவர்லையும் ஒரு மயங்கிடுறார் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, அம்பாள் உக்ரமாக இருக்கா, அந்த உக்ரத்தை அவ்வளோ அழகாக ரசிக்கிறார். அன்னைக்கு முடிவு பண்ணி டெய்லி அம்பாள் மேலே தவம் இருக்காங்க. சரியா? சிவபெருமானை பொறுத்தளவு எப்படின்னா தவம் இருந்தால் உடனே வந்து தரிசனம் கொடுத்துட்டு போயிடுவார். அம்பாள் அப்படி கிடையாது, தாய் குணம் இல்லையா, நான் உடனே எல்லாம் வந்துட்டு வரமாட்டேன், இவ்வளோ ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது, நீ இதை தாண்டி வா, நான் உன்னை கெட்டியமாக பிடிச்சிக்கிறேன், அதை தாண்டறதுக்கு உண்டான பவரே அம்பாள் கொடுப்பான். இப்படி இருக்கிறச்சே பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்கார். டெய்லி நைட்டு எங்கேயோ வெளில கிளம்பி போயிடுவார். காலம்புற திருப்பி பூஜைக்கு வருவார். பார்த்தா கண்ணெல்லாம் அழுது சிவந்து போன மாதிரி இருக்கும். இப்படியே போயின்னு இருக்கு. இந்த தட்சிண காளி பூஜை பண்ணுறதுக்காக இவருடைய அக்கா பையனை ஒத்தாசைக்கு கூப்பிட்டுக்கிறார். அக்கா பையனும் வந்து இவரோட தங்கி பூஜை பார்க்குறான். வீட்டில் இருக்கும்போதும் யார்கிட்டையும் பேச மாட்டாரான். அப்படியே அவர் போய் தவத்தில் உட்காந்துருவாரான். ஒரு கட்டத்தில் அந்த ஆலய நிர்வாகிகள்லாம் என்ன நினச்சிட்டா, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சி படுத்து ராமகிருஷ்ணருக்கு அப்படிங்கிறத அவன் முடிவு பண்ணிட்டா. இப்படியே போயின்னு இருக்கு. ஒரு நாள் நைட்டு இவர் அக்கா பையன் இவர் எங்கே தான் போகிறாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறான். நைட்டு இவர் கோவிலில் அர்த்தஜாம பூஜையை முடிச்சுட்டு பூட்டிட்டு கிளம்பும்போது ஒரு நெல்லி மர காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே போகிறார். இவனும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். போனவர் மறைஞ்சு போய்டுறார். இவனுக்கு ரொம்ப பயமாக போயிடுது. மாமா என்ன ஆனாரோங்கிறது செகண்டரி. இந்த காட்டுக்குள்ளே நம்ம தனியாக இருக்கோமே. 2-3 கல் எடுத்து அடிக்கிறான் உள்ளே. பதில் எதுவும் வரல. இவன் பாட்டுக்கு வந்து படுத்துடுறான். மறுநாள் காலையில் மாமா வர்றார் வீட்டுக்கு. நைட்டு எங்கே போயிட்டு வந்தீர் சொல்லும் அப்படிங்கிறான். நான் காட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். காணும், நீங்கள் காட்டுக்குள்ளே இல்லை. சரி, இன்றைக்கி நைட்டு நீயும் கூடவா அப்படின்னு. ஒரு கட்டத்தில் வந்ததுக்கப்புறம் அவனை, நீ அங்கேயே நின்றுக்கோப்பா, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிறார். இவர் கேட்கல. நேராக போகிறார். அந்த மரத்துக்கு கீழே தன்னுடைய வேட்டி துண்டு தான் அப்போ போட்டிருப்பார். வேட்டி துண்டு கௌபீனம் உட்பட கழட்டி நிர்வாணமாக உட்கார்றார். போட்டிருக்கிற பூனலை கழட்டி வச்சிடுறார். பிற்காலத்தில் அது எதனாலன்னு கேட்கும்பொழுது, நான் அம்பாளை தரிசனம் பண்ண போகிறேன். உடை, மேலுடை கீழுடை, அதாவது மேலுடை கீழுடை அப்படி சொல்ல, உயர்ந்த உடை தாழ்ந்த உடைன்னு எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது. அம்பாளை பார்க்கும்போது அதனால் நான் அதெல்லாம் உரமாக வச்சுருவேன். இந்த பூணூல் மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி பாகுபாடு காட்டுறது. அதனால நான் கழட்டி உரமாக வச்சுட்டு தான் என் அம்பாள்கிட்ட தவம் பண்ணுவேன். காலைல முடிச்சோன்னா இந்த பூனலை போட்டுருந்தா நான் போய் பூஜை பண்ணுவேன். இது என் தொழில். இது நான் அம்பாளை பார்க்கணுங்கிற ஆர்வம். அதனால் போய் நெல்லிமரத்தில் உட்கார்றார். தவத்தை ஆரம்பிக்கிறார். பின்னாடியெல்லாம் சத்தம் வரும். நிறையா வந்து தான் இவர் பயந்துட்டாராம். வேறு அவர் மாமா பையன், இது அக்கா பையன். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கும் அவருக்கும் ஒரு 2 ஜான் கேப். அப்படின்னா என்ன அர்த்தம், தவத்தில் குண்டலினியில் பறந்துட்டு இருந்தாராம் ராமகிருஷ்ணர். அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப இதுவாக போயிட்டான். மறுநாள் வந்தோடனே மாமா இப்படிலாம் இருக்காதேன்னாராம். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சு, காளிதாசர் அப்படின்னு இருந்தார். அவர் வந்து தீவிரமான காளி பக்தர். அம்பாள் அடிக்கடி அவருக்கு காட்சி கொடுப்பா. அது மாதிரி இன்னொரு 2-3 பேருக்கு இருக்கா. சரியா? இவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஈகோன்னு சொல்ல முடியாது, கோவம்னு சொல்ல முடியாது, வருத்தம்னு சொல்ல முடியாது, 3ம் கலந்த கலவை வந்துடுச்சு. என்னம்மா ஏன் இன்னும் எனக்கு காட்சி கொடுக்காம இருக்கா, அவருக்கெல்லாம் காட்சி கொடுத்துட்டு எனக்கு காட்சி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நேராக போய் கேட்குறாராம். யாருக்கிட்ட? காளிக்கிட்டே நேராக போய் கேட்குறாராம். நான் உன்னை இவ்வளோ மனமுருகி வேண்டனே, நீ ஏன் எனக்கு இன்னும் காட்சி தர மாட்டேங்கிற? இது ஒரு கட்டத்தில் நமக்கே சரி, இது ஹியூமன் நேச்சர். ஒரு கஷ்டம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், பகவானை திட்டும், தெய்வத்தை திட்டும். உனக்கு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேனே, நீ கண்ணை திறக்க மாட்டேங்கிறே, உனக்கு என்ன கல் நஞ்சமா அப்படின்னு கேட்போம். சரியா இல்லையா? அதே மாதிரி அந்த ஈகோவில் உனக்கு என்ன கல் நஞ்சமா, ஏன் எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிற, இதை பண்ணாதான் நீ தரிசனம் கொடுப்பேன்னா இதையும் நான் பண்ணுறதுக்கு காத்துன்னு இருக்கேம்மான்னு சொல்லிவிட்டு அம்பாள் கையில் உள்ள அந்த அருவாள் எடுத்து பலிபீடத்தில் தலையை வச்சு, இப்போ நான் என் தலையை சாச்சிக்க போகிறேன், இதுக்கப்புறம் தான் நீ தரிசனம் கொடுப்பீன்னா அதுக்கும் நான் தயாராக இருக்குமா, எனக்கு உன்னோட முகத்தை பார்க்கணுமா, வேறு எதுவும் வேண்டாமா அப்படிங்கிற. வெட்டிக்க போகிறாரு. ஒரு ஒளி வருது. அம்பாள் வந்து அப்படி காட்சி தரா. அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டார். 2 நாள் ஆச்சு அவர் தெரியறதுக்கு. அந்த 2 நாள் அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. காரணம், வந்துட்டு போனது காளி. சரியா? இப்படி இருக்கிறச்ச அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு யோசனை. திருப்பி காளிகிட்ட போகிறார். எதுக்காக போகிறார்? ஃபஸ்ட் டைம் வந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் உன்னை நான் சரியாக பார்க்க முடியல, திருப்பி வந்து நீ தரிசனம் கொடுங்கிறார் காளிக்கிட்ட. காளிக்கு ஒரு நிமிஷம் காளிக்கு என்ன தெரியுமா இருக்கும், யாருப்பா நீ அப்படிங்கிற மாதிரி தான் காளி யோசிச்சிருப்போம்.
திருப்பி வந்து தரிசனம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தவத்தில் உட்கார்றார். அம்பாள் திருப்பி வந்து தரிசனம் கொடுக்குறா. அம்பாளை தரிசனம் பண்ணுறார். இப்படியே போயின்னு இருக்கு. இவர் அம்பாள் தரிசனம் கொடுத்ததுல இவருக்கு இன்னும் ஞானம் விழுந்து நிறையா சிஷ்யர்கள் இவாள்கிட்ட வந்து இது பண்ணுறார். அப்போது ஒரு நாள் என்னாச்சு, ஒரு புலவர் பண்டிட்லாம் சேர்ந்து தமிழ் புலமைக்கு ஒரு 3 கவிதை எழுதியிருக்கா அம்பாள் மேலே. புலவர் 1, புலவர் 2, புலவர் 3ன்னு வச்சுக்கலாம். இந்த புலவர் 3 ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு வச்சுக்கலாம். எனக்கு அவள் பேர் சரியாக தெரியல. புலவரும் புலவர் 2 இவா 3 பேரும் போயிட்டு ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறா. ஊர் மக்களால் ஜட்ஜே பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு புரியல. நம்ம ராமகிருஷ்ணர் இருக்கார்ல, நீங்கள் யார் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு? 3 பேரும் நாங்கள் காளிகிட்ட போகிறோம். காளியை கூப்பிட்டு வச்சு கேட்குறோம் யார் இது பிடிச்சிருக்குன்னு. ஹைலைட் என்னென்னா 3 பேரும் தீவிர காளி பக்தர். புரியுறதா? அம்பாளுக்கே ஒரு நிமிஷம் குழம்பிடும். ஒன்றுது பிடிச்சிருக்குன்னா மிச்சம் 2 பேருக்கு வச்சுப்பா. இப்படிங்கிற மாதிரி 3 பேரும் அம்பாளை வர வச்சு படித்து காமிக்கிறாங்களாம். அதில் சொல்கிறாரா, 2வது புலவர் படித்ததில் எதுகை மூனை நன்னா இருந்தது அப்படின்னு சொல்கிறாரா. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக. முதல் புலவர் படித்ததில் சொற்வழிகள் நன்னா இருந்தது அப்படிங்கிறாராம். சந்தோஷமாக. ராமகிருஷ்ணரை பற்றி பேசும்போது நிப்பாட்டமா அப்படின்ட்டாராம். என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்கு தெரியும் அவள் 2 பேரும் தான் உனக்கு பிடிக்கும், உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தானே, எனக்கு தரிசனம் கொடுக்கவே லேட் பண்ண தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். அப்போ காளி ஒரே வார்த்தை சொல்கிறான், அட அவசர கொடுக்கையே. இதுக்கு தான் சொல்கிறது, இந்த கண்மூடித்தனமான பக்தி போனால் நம்ம தெய்வம் பொசசிவ் வந்துடும். நம்ம தெய்வம் வேறு யார்கிட்டையும் போகக்கூடாது அப்படிங்கிற பொசசிவ் வந்துடும். நான் சொல்ல வரதை முழுசாக கேட்கல. அவள் 2 பேரும் கவிதை எழுதியிருக்கா. நீ என் இதயத்துக்குள்ளே இருக்கடா, உனக்கு எதுக்குடா நான் தனியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுதான், நம்ம கண்மூடித்தனமான பக்தி அம்பாள் மேலே எப்படி இருக்குது, இது அம்பாளே வந்து சொல்லியிருக்காளே. அதுக்கப்புறம் அம்பாளை பார்க்கணுன்னு அவர் யோசிக்கல. அம்பாளோட புலமையை எல்லாருக்கும் சொல்லணும். என்ன காரணம்னா, இந்த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் காளின்னா உக்ரதெய்வம் பூஜை பண்ண மாட்டாயிரும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் வந்து ஒரு காளியம்மன் கோவில் இருந்தது. அங்கே ஒரு காளி இருந்தா. நான் சொல்கிறது 1940s நடந்த கதை. அங்கே வந்து அந்த காளிக்கு யாரும் விளக்கே கூட ஏற்ற மாட்டாலாம். ஏன்னா தெய்வம் அடிச்சிடும் அப்படிம்பாலாம். எங்கள் மூதாதையர்கள் என் கொள்ளுப்பாட்டி போயிட்டு அந்த கோவிலை வாஷ் பண்ணி விட்டு அந்த அம்பாளுக்கு விளக்கேற்றி லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு வந்தா. இப்படியே காலங்கள் போச்சு. முதல்ல ஒரு ஆளாக போய் படித்தாங்க. அடுத்து 2 பேர் வெளியிலேருந்து வந்து நம்ம எல்லைக்குள்ளே இருக்கிற அம்மனுக்கு பூஜை பண்ணுறாங்க, நமக்கு ஏன் இது தோணாமல் போயிடுச்சுன்னு அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணி இன்றைக்கி அந்த கோவில் ஜெய 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 ஜெயன்னு இருக்குது. மன்னார்குடியில் தேரடி பக்தர்காளி அம்மன் அப்படின்னு அந்த அம்பாள் பேர். அவ்வளோ பிரசித்தி பெற்ற அம்பாள். எதுக்காக சொல்கிறேன்னா, ஊர் கூடி தான் தேர் இழுக்க முடியும், ஒரு ஆளால் முடியாது. ஆனால் ஒரு ஆளால் ஒன்று முடியும். தெய்வம் இருக்காண்டா வாங்கடா பார்த்துக்கலான்னு முன்னாடி ஒரு ஆள் இப்படி தூக்கி காமிப்பார். அது யாருங்கிறதோ அந்த தெய்வம் தான் முடிவு பண்ணணும். புரியுறதா? அதனால காளி பூஜைங்கிறது இந்த சிவனுக்கு சொல்கிற மாதிரி தான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லும்போது அம்பாளுடைய அருள் இருந்தால் தான் நம்ம காளியை பற்றியே பேச முடியும். அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற தெய்வம். பிற்காலங்களில் இவர் சொன்னார் இல்லையா, இவருக்கு ஒரு சிஷ்யன் இருந்தார், அவர் குருவை மிஞ்சின சிஷ்யன் ஆயிட்டார் அப்படின்னு. அவர் வேற யாரும் இல்லை, சுவாமி விவேகானந்தர். அவருக்கு காளியை பற்றி தெரியாத விஷயங்கள் கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணார், காளி மட்டும் தெரிஞ்சா பத்தாது, மிச்சம் இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்கணும். சமயம், மார்க்கம், சன்மார்க்கம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டார். அதனால அவர் குருவை மிஞ்சின சிஷ்யன் அப்படின்னு போற்றப்பட்டார். அது மாதிரி நிறையா பேர் இருக்கா. காளி பூஜை பண்ணவா எக்கச்சக்க பேர் இருக்கா. அவள் இல்லைன்னா தரிசனம் பண்ணுறதே பெரிய விஷயம். அவள்கிட்ட போயிட்டு இப்போ காளி சக்தியை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் தெரியாது போடான்றவர். ஏன்னா அதை சொல்கிறதுக்கு அவளுக்கு வார்த்தை வராது. அப்படி ஒரு விஷயம் சில பேர் சொல்லுவா, 1% சொல்லுவா. அவள் அனுபவிச்சது 100% இருக்கும். அதில் 1% தான் அவளால் சொல்ல முடியாதா. அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற தெய்வம் காளி. அவசியம் காளியம்மனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.